வந்து நிறைய சொல்லி கொடுத்த உப்புமா. நான் பண்ணுறதா இருந்தானாக்கா பச்சை மிளகா வெங்காயம்லாம் போடுவேன். இது வந்து அவங்க பாட்டி பண்ணுவாங்களாம். அதனால் எனக்கு அந்த மாதிரி பண்ணி கொடு அப்படின்னாரு. இன்றைக்கி இதான் ஃபஸ்ட்டு டைம் கேட்டிருக்கிறாரு. இத்தனை வருஷத்தில் ஒரு நாள் கூட கேட்டதே கிடையாது. சிவப்பு மிளகா வறுத்துட்டு தேங்காய் நிறையா போட்டு அரிசியை உடைச்சி அரிசியை அலசிட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா களைஞ்சி உணர்த்தி அந்த தண்ணியெல்லாம் இஞ்சின பிறகு ரவை பதத்துக்கு உடைச்சி 1க்கு 2.25 தண்ணி அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. எப்படி பாருங்க, அவனுக்கு எல்லாம் தெரியுது. நல்ல உதிராக வந்திருக்கு. அதுவும் வந்து நான் வந்து நல்லெண்ணெயில் இல்லை கடலெண்ணெயில் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து நிறைய சொன்னது வந்து தேங்காய் எண்ணெயில் பண்ணு, எங்கள் பாட்டி அப்படி தான் பண்ணுவா அப்படின்னு. அப்படி தான் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரில. நல்லா வந்திருக்கு. உதிராக சூப்பராக வந்திருக்கு. செமையாக வந்திருக்கு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து என்ன சாய்ஸுனாக்கா தேங்காய் சட்னி கிடையாது, தேங்காய் துவையல் அரைக்கணும் அப்படின்னாரு. சரி, தேங்காய் துவையல் அரைச்சி வச்சுருக்கேன். அதுவும் அந்த காம்பினேஷனும் அவர் சொன்ன காம்பினேஷன். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சிவப்பு மிளகா, பெருங்காயத்தை நல்லா வறுத்துட்டு தேங்காயை வச்சு நல்லா அரைச்சிட்டு கெட்டியாக எடுக்கணும் அப்படின்னு அதை மாதிரி தான் பண்ணி வச்சுருக்கேன் நான். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி அரிசி உப்புமா பண்ணி சாப்பிடுங்க. தேங்காய் நிறைய போட்டிருக்கேன். நல்லா 1.5 மூடி தேங்காய் போட்டிருக்கேன் இந்த அளவுக்கு. இது கொஞ்சம் மூடி வைக்கிறேன். இவ்வளோதான், நம்ம உப்புமா ரெடி. சூப்பர் உப்புமா.